தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கும் தரமான விமர்சனம் கொடுக்குறவன் தான் என் தலைவன் கத்து கொடுத்த பாடம் தான் நானும். நீ எந்த மாதிரி காலரி கேட்டாலும் எந்த மாதிரி கவுண்ட் கொடுத்தாலும் தலைவர் எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. அன்பு, பணிவு, உண்மை, அடக்கம், அமர்வுகளை ஆய்த்து விடுவோம், அடங்காமை ஆர்வல் ரஜினி வைத்து விடுவோம். இந்த குரலுக்கு ஏற்பதாங்க நடப்போம். ஆமா, நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் இந்த டிக்கெட்டை தர்ஷன் பார்த்துட்டு வெளில வராங்களோ அத்தனை பேரையும் சந்திச்சு அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லலாம். கோவில சாமி கும்பிட்டீங்களே, சாமியோட கண்ணு எப்படி இருந்தது, அவர் நடை எப்படி இருந்தது, அவர் குடிக்கிற சுருட்டு எப்படி இருந்தது, அவரு நடவோட பாவனை எப்படி இருந்ததுன்னு சொல்ல கேட்டு ரசிச்சு இந்த காதால ரசிச்சு அதை திருப்பி போயஸ் கார்டன்ல போய் வெளியில சொல்லணும்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருக்கேன். இந்த பக்தன், முரட்டு பக்தன். அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணவங்க லோகி கனகராஜ், அந்த டீம்ல ஃபினான்ஸ் பண்ண கலாநிதி மாறன் ஆஃபீஸ், யாராவது உங்ககிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாங்களா? ஒரு நாளைக்கு என்ன கலெக்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன கலெக்ஷன், கூகுள்ல என்ன கலெக்ஷன், ஃபேஸ்புக்ல என்ன கலெக்ஷன், காப்பி ரைட்ஸ் எவ்வளோ, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம், அமேசானுக்கு எவ்வளோ கொடுத்தோம், பிரைம் மீடியாக்கு எவ்வளோ கொடுத்தோம், ஏதாவது டேட்டா இருக்கா? வந்த போகல அடிச்சு விட்டு போறியா தலைவா? ஆட்காரவாடு குர்ரா ட்ரம்ப் தூக்கி போற தலைவர் காலில் ஒரு உதவ கன்னிமூல கணபதி சூப்பர் ஸ்டாரே சரணமையப்பா, அச்சங்கோயில் ரஜினியே சரணமையப்பா, அநாத ரஜினி, அநாத ரட்சகன் ரஜினியே சரணமையப்பா. கல்லும் முள்ளும் சூப்பர் ஸ்டாருக்கு கிட்டும், எங்கே கிட்டும், பாய்ஸ் கார்டன் கிட்டும், சாமியே ரஜினியே ஐயப்பா, சாமி அப்பா ஐயப்பா, ரஜினி அப்பா, அரணம் அப்பா ஐயப்பா, எங்கே கிட்டும், மோச்சம் கிட்டும், பாய்ஸ் கார்டனில் கிட்டும். பகவானே ரஜினியே சரணமே, பகவானே தேவனே ரஜினியே சரணமே. சூப்பர் ஸ்டார் அப்பா, சூரியனுக்கு செல்லாதப்பா, சூப்பர் ஸ்டாரை வெல்லாதப்பா. அப்படியே நம்ம அந்த வரிசையா அந்த சூரியனை பார்த்த வெள்ள முடியாது அந்த டைலாக்ல அப்படி ஆரம்பிச்சு நம்ம படைய பார்க்கலாம். அப்பா, கிழக்குல சூரியன் உதிச்சுதுன்னா பார்க்கலாம். சூரியனுக்கு செல்லாத சூப்பர் ஸ்டாரை வெல்லாத, கருணாகத்தை கொஞ்சாத சூப்பர் ஸ்டாரை மிஞ்சாத. சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா, தலைவனுக்கு அப்புறம் எவன்டா? சின்ன பசங்க பாக்குறது போகோ, தலைவன்கிட்ட வேணாம் கோகோ. சாமி திண்டன தோம் தோம், ரஜினி சிந்தன தோம் தோம், சாமி சிந்தன தோம் தோம், ரஜினி சிந்தன தோம் தோம். பில்லாலி ரஜினியே வீரமணி ரஜினியே நம்ம சொல்லெடுத்து பாடுவோம், ரஜினி புகழ் பாடுவோம். சாமியே ரஜினியே, சாமியே ரஜினியே, மாதா பிதா ரஜினி தெய்வம் எல்லாமே ஐயப்பா, மாதா பிதா ரஜினி தெய்வம் எல்லாமே ஐயப்பா. இன்ப துன்பம் சொந்த பந்தம் எல்லாமே தலைவரே, இன்ப துன்பம் சொந்த பந்தம் எல்லாமே தலைவரே. இருக்கீங்கல்ல, இருக்கிறோம். நான் பாத்திருக்கேன் தலைவா. நான் தலைவர் முதல் பொண்ணு தலைவரோட டாக்டரோட கல்யாணத்துக்கு 10 நாள் ஆன் டியூட்டி தலைவர் வீட்டுல தான் இருந்தேன். தலைவர் புளி சாதம் சாப்பிடுறது, தயிர் சாதம் சாப்பிடுறது, அந்த கடவாப்பல்ல பைனாப்பிள் கட்டிங்க கடிக்கிறது, அதை முழுங்குறது, அவர் கண்ணில் பாக்குறது, நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, வசறது, இடுப்புல துண்டு கட்டுறது, அவர் என்ன பொதுக்கூட்டம் நடந்த ஊர்வலம் படுத்த பந்து. இந்த தாரக மந்திரம் தான் தலைவனை பார்க்காம இருக்க முடியுமா? திருப்பதிக்கு போய் பெருமாளை பார்க்காம இருக்க முடியுமா? எல்லா பிள்ளையா சேர்ச்சிக்கும் பிள்ளையா இருக்கு, நீங்க அருகம்புல் வைக்காம இருக்க முடியுமா? தலைவரை பார்க்காம இந்த உடம்புல கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, மூச்சு இருக்கா? காலைல அவர் வீட்டுக்கு போனீங்களே, வரலையா அவரு? அவரு வீடு இல்ல, நம்ம வீடு. கோவில் வார்த்தையை மாத்து. அதான் சொல்லிட்டேன், தரிசனம் கிடைக்கல. இந்த கீழ்த்திருப்பதியில ராமரை பார்க்கும்போது ஒரு பாதம் ஒண்ணு கட்டி விடுவோம், ஒரு செருப்பு கட்டி விட்டு போயிட்டாரு. அதுல வர தூசை கும்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவர் வேற ஒரு கோயிலுக்கு போறேன்ட்டாரு, கடவுளே கோயிலுக்கு போறாருன்னு சொல்லிட்டு நாங்க சம்பிச்சு போயிட்டு அங்கேயே எல்லாம் கீழே ஒன்று கும்பிட்டு வந்துட்டோம். 75 வயசுல இளமையா பாக்குறீங்க. அது நாங்க ப்ரூஸ்லினா 600 பேர் அடிக்கிறேன் எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா நான் சொல்றேன். தலைவர் 100 வயசுலயும் இளமைதான், 200 வயசுலயும் இளமைதான். அந்த இளமை தானங்க அவருக்கு வச்சு. அதுக்கப்புறம் 500, அதுக்கப்புறம் 1000, 1500, 2000, 3000. எப்படி வாய காலனாலும் கரெக்டா கவுண்ட் இருக்கும், எவ்வளோ படாது. ஏங்க இவர் வயசு தான் ட்ரம்ப் எப்படி நடக்கிறாரு நீங்க பாக்குறீங்களா ஊடகங்கள்ல? அதே வயசு தான் இவர் எப்படி போறாரு? ஒரு நூல் வெளியீட்டா இருக்கட்டும், ஒரு இசை கச்சேரியா இருக்கட்டும், ஒரு சீஃப் கெஸ்டா இருக்கட்டும், இவர் எப்படி போறாரு? ட்ரம்ப் சொல்லலாம், இந்த ஒன்னு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ட்ரம்ப். 25 வருஷம் கழிச்சு படையப்பா திருப்பி ரிலீஸ் பண்றாங்க. எப்படி முதல் டைம் பாக்குறது? நான் 1975 அபூர்வங்க நாளைக்கு ரிலீஸ் பண்ணாலே அதுக்கு 2000 கோடி வரும். நீங்க இப்ப 25 வருஷம் வயசு கழிச்சு படையப்பாக பத்தி நீங்க பேசுறீங்க. அங்கில பேர் வச்சு கூப்பிடாங்க, அவதூறு வாக்கில கைதாடி. ரஜினி சாரோட கூலியே 1000 கோடி கூட தொடரலையே, எப்படி 2000 கோடி வருன்றீங்க? பழைய படம் யார் சொன்னா தேடல? என்ன உங்ககிட்ட டேட்டா இருக்கா? அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணவங்க லோகி கனகராஜ், அந்த டீம்ல ஃபினான்ஸ் பண்ண கலாநிதி மாறன் ஆஃபீஸ், யாராவது உங்ககிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாங்களா? ஒரு நாளைக்கு என்ன கலெக்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன கலெக்ஷன், கூகுள்ல என்ன கலெக்ஷன், ஃபேஸ்புக்ல என்ன கலெக்ஷன், காப்பி ரைட்ஸ் எவ்வளோ, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம், அமேசானுக்கு எவ்வளோ கொடுத்தோம், பிரைம் மீடியாக்கு எவ்வளோ கொடுத்தோம், ஏதாவது டேட்டா இருக்கா? வந்த போகல அடிச்சு விட்டு போறியா தலைவா?
தவறு தலைவா, அவங்க தவறு தலைவா. இன்டெப்த் நாலேஜ்ல போ தலைவா. வந்த போக்குல அடிச்சு விடாது தலைவா. நம்ம எண்ணி பார்த்தோம் அந்த ரூபா நோட்டு எத்தனை கோடி இருக்கு அத்தனை கோடி இருக்குன்னு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தலைவர் பப்பமா 1000 கோடி கன்ஃபார்ம் பண்ணு. சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு போட்டி வராங்களே, போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு யாரும் தெரியும். அங்க தெரிஞ்ச அப்படி கிடையாது. யாரா இருக்காங்களா? வேற எங்க தேவை சொல்லுங்க. எல்லாம் வாய் புடுங்க. அதான் அதுதான் வரீங்க. அரசியலுக்கு போயிட்டார்ல. அந்த பிரதீப் ரங்கநாதன் கூட கம்பேர் பண்ணாரு. யார் அது? எனக்கு தெரியல. எனக்கு தெரியல யார் பிரதீப் எனக்கு தெரியல. விஜய் தெரியுமா? தெரியாது. விஜய் யங் சூப்பர் ஸ்டாருங்க. எனக்கு தெரியல. கண்ணாட்சியிலே பேசுறாருப்பா, நல்லா பேசுறாரு. அருமையா வருவீங்க நீங்க வாய்க்கிறேன். இன்கிரிமெண்ட் உண்டு உங்க கம்பெனில உங்களுக்கு. கம்பெனியா போடாதீங்க, மீன்ஸ் போடுங்க. தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கும் தரமான விமர்சனம் கொடுக்குறவன் தான் என் தலைவன் கத்து கொடுத்த பாடம் தான் நானும். நீ எந்த மாதிரி காலரி கேட்டாலும் எந்த மாதிரி கவுண்ட் கொடுத்தாலும் தலைவர் எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. அன்பு, பணிவு, உண்மை, அடக்கம், அமர்வுகளை ஆய்த்து விடும், அடங்காமை ஆறுதல் ரஜினி வைத்து விடும். இந்த குரலுக்கு ஏற்பதாங்க நடப்போம். புக்கிங் என்னங்க இருக்கு? அதுதான் சொல்றேன். ரம்யா கிருஷ்ணன் உள்ள கொண்டுக்கிறாங்க. அப்படியா? அப்படி எப்படி இருக்கும் புக்கிங்க? நீங்களே பாருங்க. ஆமா, நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் வந்து இந்த டிக்கெட்டை தர்ஷன் பார்த்துட்டு வெளில வராங்களோ அத்தனை பேரையும் சந்திச்சு அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லலாம். கோயில சாமி கும்பிட்டீங்களே, சாமியோட கண்ணு எப்படி இருந்தது, அவர் நடை எப்படி இருந்தது, அவர் குடிக்கிற சுருட்டு எப்படி இருந்தது, அவர் நடவோட பாவனை எப்படி இருந்ததுன்னு சொல்ல கேட்டு ரசிச்சு இந்த காதால ரசிச்சு அதை திருப்பி போயஸ் கார்டன்ல போய் வெளியில சொல்லணும்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருக்கேன். இந்த பக்தன், முரட்டு பக்தன். சரி, ரஜினி அவர் அரசியல் வரல எப்படி பாக்குறீங்க? அங்கிள் பேர் வச்சு கூப்பிடாத அவர் திருப்பி திருப்பி ரஜினி அவர் உடல்நிலை கருதி தான் வந்து அவர் வரல. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும் ஊடகங்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அவர் வந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரா, பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பாரா, வந்திருந்தா போயிருப்பாரா. ஏங்க மேக்ஸ்ல நான் 60 மார்க்குங்க. அடுத்த எக்ஸாம்ல நீங்க 80 எடுத்துருப்பியான்னா மேக்ஸ போட்டு பார்த்தா தானே தெரியும், வந்து பார்த்தா தானே தெரியும். அவர் உடல்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அரசியலுக்கு வந்தா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரி துரோகங்கள், அவமானங்கள், தரந்தாந்த விமர்சனங்கள், இதெல்லாம் தாங்கிக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை. ஏன்னா யாருக்கும் அவர் வந்து விருப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு, வெறுப்பா இருக்கணும்னு ஆசைப்படல. சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை கூட பருப்பு சாதம் சாப்பிடணும்னா படையப்பா பாட்டு போடணும், அந்த லைக்கிலேயே அவர் போகணும்னு பாக்குறாரு. யாரோட விரோதத்துக்கோ யாரோட அவமதிப்புக்கோ அவர் தயாராக நினைக்கல. ஓவர் வந்து கிட்னி டிரான்ஸ்பரண்ட் உடல்நிலை கருதி இன்னி வரைக்கும் கலைத்தாயை வந்து அவர் வாத்து வச்சிருக்காரு. கலைத்தாயா அவர் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கலாம். இந்த வரலாறு இந்தியாவில யாருக்கும் நடக்காது. தெலுங்கு நடிகர் மாலையா வந்து இப்போ என்ன சொல்றீங்க சொல்லுங்க. என்றும் இளமை நீங்க உடம்பு சரியில்லை கலைத்தாயா அது நாங்க 1 வயசு குழந்தைக்கே வந்து ஆஸ்மா கம்பெனில ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா அது இளமையா முதுமையா நீங்க சொல்லுங்க. இளமை இருந்தாலும் இல்ல சொல்லுங்க, நீங்க கூட தான் கோல்டு சுகர்ன்றீங்க, நீங்க இளமையா முதுமையா? கடவுளுங்க நானும் அவரு ஒண்ணாங்க. என்ன எனக்கு அதான் நடமாடும் மனித கடவுள். கடவுளுக்கு அவதாரம் 8 அவதாரம் இருக்குதா? ராம அவதாரம், கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், விஷ்ணு அவதாரம்னு மனிதரா வந்து மக்களை திருத்தத்துக்கு வந்திருக்காரு. அவரு வரும்போது விருப்பு வெறுப்பு சங்கடங்கள் எல்லாத்தையும் சந்திச்சாதானே மக்களுக்கு தெரியும் குறைகள் என்னன்னு. கடவுளா மாட்டாரு. நீங்க அதான் கேளுங்க. கடவுளா மாட்டாரு. தெலுங்கு நடிகர் நடமாடும் மனித கடவுள். மாலையா சொல்லி 50 வருஷமா நான் மட்டும் தான் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கேன், வேற யாரும் நடிகர் அப்படின்னு. அது ஆந்திராலயா இருக்கும். நம்ம உலகத்துல உலக தரவரிசை பட்டியல் பத்தி பேசிட்டீங்க. நீங்க ஒரு சின்ன ஸ்டேட்டை பத்தி பேசுறீங்க, நான் வந்து உலகத்தை பத்தி வேர்ல்ட பத்தி பேசுறேன். ஹீரோ நான்ன்றாரு அவரு. யாரு? அவர் தனியா கண்ணாடி பார்த்து அவரே சொல்லி கண்டித்தான். ஆனா அவர்தான் உங்களுக்கு போட்டி அக்கண்டா 2 ரிலீஸ் ஆயிருக்கு. யாருங்க திரும்பி பார்த்தேன், யாரையும் காணோம். நீங்க சொல்ற சில நபர்கள்லாம் காணோம். ஏன்னா இந்த நிமிஷம் ட்ரெண்டிங்காக நீங்க போறீங்க, எனக்கு நல்லா தெரியும். நவனா மீன்ஸ் போடுங்க, ஆனா திரும்பி பார்த்தா யாரும் காணோம். திரும்பி நம்ம இங்க எங்க குதிரை ஓடியில் இருக்குங்க, கூட எந்த குதிரையும் காணோம். ஒரே ஆள் தான் கூட யாருமே வரலையே, எல்லாம் பின்தங்கிட்டாங்களா. விஜயலாம் இந்தியான்னு சொல்லி யாரு தெரியல எனக்கு. தெரியல. சொல்ற ஆள் தெரியல. வருங்கால அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லிருக்காரு ஸ்லோ மோஷன். அதுவும் தெரியல. ரஜினி தலைவருக்கு ஸ்லோ மோஷன் தான் நடிக்க வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸ்லோ மோஷன் ராம் கோபால் அதாவது டிடிடி காத்தால 5 மணிக்கு டிடிடி சேனல் போட்டீங்கன்னா திருப்பதி பிரம்மோற்சவம் லைவும் காட்டுவோம், ஸ்லோ மோஷன் காட்டுவோம். ஸ்லோ மோஷன் காட்டினாலும் பெருமாள் தான், லைவ் காட்டினாலும் பெருமாள் தான், புரட்டாசி ஆனாலும் பெருமாள் தான். அவர் எங்கேயோ தெருமுனையில ஒரு ஓரமா ஒரு கோவில் உள்ள இருந்தாலும் பெருமாள் தான். எந்த உருவத்துல வந்தாலும், எந்த வடிவத்துல வந்தாலும், எந்த வழிமுறையில வந்தாலும் பெருமாள் தான். பிள்ளையார் தான், முருகர் தான். சிவன் சிவனோட அவதாரம் தான் தலைவர். ஈஸ்வரன் தந்த வரம் தான் தலைவர். போய் தோட்டத்து ஈஸ்வரன். சுந்தர் சி ரஜினி அவர்கள் வேணான்ட்டாரு, போயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? ரஜினி சுந்தர் சிரிப்பு வருது. நகைச்சுவை எல்லாம் பண்ணாதீங்க, நகைச்சுவை பண்ணாதீங்க. சுந்தர் சி வேணாம். அதுதான் பாருங்களேன். ஏங்க கடவுளுக்கு டிக்கெட் போட்டு அவன் வந்து போயஸ் கார்டன்ல இருந்து 100 கிலோமீட்டர் கியூல நின்னுக்கிறான் பணத்தை கொட்டுறதுக்கு. சுந்தர் சி வேணான்ட்டாரா? அதுல கூட அரசியல் சூழ்ச்சி நீங்களே ஆராயுங்க. எனக்கு அந்த ரகசியம் யாருக்கும் தெரியும். அந்த ரகசியம் தெரியல. என்ன சார் சொல்லுங்க சார். நீங்க ஆராய்ச்சி சொல்லுங்க. அப்ப நானும் ஆராயல சார். பறக்கிற கொசுக்கு பதில் சொல்ல மாட்டேன் சார். கரெக்டா? வேற ஏதாவது கேள்வி கேளுங்க.
அது எப்படி கேட்கலாங்க? திருப்பதியில போன வருஷம் பிரம்மோற்சவம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னா எல்லா வருஷமும் சிறப்பா தரமா இருக்கும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஹாலிவுட்டு கோலிவுட்டு காலில் தூக்கி போட்டு கேன்வாஸ் ஷூல ஒரே ஓட்ட வரைப்போம். நேரில் போய் ஓரமாக உட்கார வட்டிட்டான். தலைவர் மட்டும்தான் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அவர் என்டர்டைன்மெண்ட் தானேப்பா. அவர் மக்களை மகிழ்விக்கிறதுக்கு தானே வர்றாரு. உனக்கு உன் அக்கௌண்ட்ல ஒரு 3000 ரூபா வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமும் தலைவர் வந்தாலும் மக்கள் மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா வந்தா உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். லட்சம் கூட உன் சந்தோஷம் அதிகமாகும். தலைவர் படம் விட நம்மளுக்கு சந்தோஷமும் ஆரோக்கியமும் இளமையும் கோல்டும் சுகரும் எல்லாமே தூசா பாருங்க. டாக்டரே அலறாருங்க. நான் கொடுத்த மெடிசன்ல சுகர் குறையில, கூலி பார்த்துட்டு வா சுகர் குறையன்றது வரலாறுலாம் யாருக்கும். தலைவருக்கு எப்போ கோவில் கட்ட போறீங்க? எப்ப கட்ட போறோம்? இதயத்துல கட்டியாச்சு. லைவா கட்டலன்னா பினான்ஸ் வேணும். இதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா போஸ்ட் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் LIC-லயும் போட்டு இருக்கேன். அது போட்டு முடிச்ச உடனே இதயத்திலயும் கட்டிட்டாச்சு. ராமருக்கு அணில் மாதிரி, ராமருக்கு அனுமார் மாதிரி, தலைவருக்கு நானு. ஆமா, ராமருக்கு அணில் வரலாறு தெரியாதா? ராமருக்கு அணில் தெரியாதா? ராமாயணத்தை படிங்க. ராமாயணத்துல வாலி, தமிழ்நாட்டுல கூலி. ஒண்ணுமே பேச முடியாது. எடுத்தா நீ காலி. போடாதீங்க வேலி. ஆட்காரவாடு குர்ரா ட்ரம்ப். தூக்கி போற தலைவர் காலில் ஒரு உதவ வைக்கிற ஆட்கார. எந்த சாமி மாலை போட்டிருக்கீங்க? ரஜினி சாமி. ரஜினி சாமி பேர்லாம் சொல்லாதீங்க. சாமி பேர் என்னங்க? இல்ல ஐயப்பன் சொல்றேன்ல. ஐயப்பனை பேர் வச்சு கூடும்போது ஐயப்பனோட மறுவதாரம் தானே. 18 படி ஏறுவீங்களா? தலைவர் போயிருக்காரு. இன்னைக்கு காலைல ஏறிட்டேன். இரும்பு கட்டாம இல்ல, இன்னைக்கு ஏறிட்டேன். போயஸ் கார்டுல காலையில 5 மணிக்கு ஏறிட்டேன். ஆமா, அவர் கட்டால ஏறிட்டார். ஓகே, தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். கண்டிப்பா.